ஹாய் ஆல், வெல்கம் டு யாஸ் கிச்சன். எல்லாம் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கான வீடியோ வந்து என்னோடய ரொட்டீன் வீடியோன்னே சொல்லலாம். லேசி டே ரொட்டீன் வீடியோ. நார்மலாக வந்துட்டு நமக்கு ஒரு சில நாள் வந்து ரொம்பவே ஒரு மாதிரி சோம்பேறித்தனமாக இருக்கும், வேலை செய்கிறதுக்கே பிடிக்காமல் ஒரு மாதிரி இருக்கும். ஸோ அந்த மாதிரி தான் இருந்தது இன்றைக்கி. ஸோ இன்றைக்கி காலையில் வந்துட்டு பசங்களை ஸ்கூலுக்கு அனுப்பிட்டு நான் எனக்கான பிரேக்ஃபாஸ்ட் வந்து நான் ரெடி பண்ணிகிட்ருக்கேன். என்னென்னு பார்த்திங்கன்னா, ஒரு பவுலில் வந்துட்டு ஒரு பாதி வெங்காயத்தை நல்லா கட் பண்ணி போட்டுக்கிட்டேன். அப்புறம் கொஞ்சமாக பச்சை மிளகா, கொத்தமல்லி, சால்ட்டு, பெப்பர், அப்புறம் கொஞ்சம் கேப்சிகம். கார்ன் இருந்துச்சு அப்படின்னா கார்ன் போட்டுக்குவேன், பட் கார்ன் இல்லை. ஸோ அதனால் வந்துட்டு கேப்சிகம் மட்டும் போட்டுக்கிட்டேன். அதில் வந்துட்டு ஒரு எக்கை உடைச்சி ஊற்றி நல்லா பீட் பண்ணிக்கிட்டேன். அடிக்கடி வந்து இந்த பிரேக்ஃபாஸ்ட் ஓடும், டின்னர் கூட இந்த ஒரு ரெசிபி பண்ணி சாப்பிட்ருவேன் நான். எனக்கு ரொம்ப பிடிக்கும் இது. ஸோ இது நீங்கள் சப்பாத்தி, பரோட்டா, தோசை எதுவாக இருந்தாலும் அதை வச்சு நீங்கள் பண்ணலாம், ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த மாதிரி தவாவில் லைட்டாக ஆயில் ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு நான் அந்த எக்கை அப்படியே போட்டுட்டு அதுக்கப்புறம் நான் வந்து இந்த ட்ரோட்டிலா சப்பாத்தி யூஸ் பண்ணுறேன். நீங்கள் நார்மல் வீட்டில் யூஸ் பண்ணுற சப்பாத்தி, பரோட்டா, ப்ரெட்டு எது வேணால் வச்சு நீங்கள் செய்யலாம். இந்த ரெசிபி ரொம்ப நல்லாயிருக்கும். தோசை ஊற்றிட்டு கூட அதுக்கு மேலே நீங்கள் இந்த எக் மிக்சர் போட்டிங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். சிக்கன் வச்சுருந்தீங்கன்னா சிக்கன் உள்ளே சேர்த்துக்கலாம், ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ இன்றைக்கி வந்து எதுவுமே நான் சேர்க்கல, வெறும் கேப்சிகம் மட்டும் சேர்த்துட்டு சிம்பிளாக இந்த பிரேக்ஃபாஸ்ட் தான் ரெடி ஆயாச்சு. சீக்கிரமாகவும் ஆகிடும், டேஸ்டியாகவும் இருக்கும். ஸோ ஒரு ஃபில்லிங்காகவும் இருக்கும் மத்தியானம் லஞ்ச் சாப்பிட்ற வரையும். அதனால் இப்படி பண்ணி டக்குன்னு சாப்பிட்ருவேன். அதுக்கப்புறம் அரிசி வந்து நான் ஊற போட்டுட்டேன். ஸோ அடுப்பில் வந்து தண்ணி கொதிக்க வச்சுட்டா நமக்கு சாப்பாடு ரெடி ஆகிடும். நான் டின்னர் சாப்பிட்டுட்டு வர்றதுக்குள்ளே அதுக்குள்ளே வந்து எக்கையும் வேக போட்டுட்டேன். ஒரு 4 எக்கை வந்துட்டு பாயில் பண்ண வச்சாச்சு. எக்கு வைக்கும் போது நான் வந்து கொஞ்சோன்னு சால்ட் ஆட் பண்ணுவேன். கொஞ்சம் என்ன சொல்கிறது, அந்த தோல் உரிக்கும் போது நல்லா ஈஸியாக வரும் அப்படின்றதுக்காக. அப்புறம் டீயோடு நான் என்னோடய பிரேக்ஃபாஸ்ட்டை வந்து என்ஜாய் பண்ண போகிறேன். அப்புறம் பிரேக்ஃபாஸ்ட் முடித்தாச்சு. பிரேக்ஃபாஸ்ட் முடித்த உடனே எல்லாத்தையும் வாஷ் பண்ணி வைக்க போகிறேன். இன்றைக்கி வந்து லன்ச் மெனு என்னன்னு சொல்லி பார்த்திங்கன்னா, எலும்பு போட்டு சூப் வச்சுட்டு பாவக்காய் பொரியல் பண்ண போகிறேன். எக்கு வந்து பாயில் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ ஃபஸ்ட்டு பாவக்காய் பொரியலுக்கு வந்து இப்போ நான் பேன் அடுப்பில் வச்சுட்டு ஆயில் ஊற்றிட்டு தாளிக்க வேண்டியதான். நார்மலாக பாவக்காய் பொரியல் எல்லோரும் பண்ணுற மாதிரி தான் நானும் பண்ணுவேன். ஸோ பாவக்காவை என்ன பண்ணுவேன்னா, ஃபஸ்ட்டே நான் கட் பண்ணி அதில் கொஞ்சம் சால்ட்டும் மஞ்சள் பொடியும் போட்டு நல்லா விரவி அது ஒரு 1/2 hour கிட்ட அப்படியே வச்சிருவேன். அதுலேருந்து கொஞ்சம் ஜூஸ்லாம் வெளியே வந்துடும். அதுக்கப்புறம் பாவக்காவை திருப்பியும் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு அப்புறம் நான் பொரியல் பண்ண ஆரம்பிப்பேன். கொஞ்சம் கசப்பு கம்மியாக இருக்கும், ஏன்னா பசங்க சாப்பிட்றாங்க. என் ஹஸ்பண்ட் கூட பாவக்காய் கசப்பு சுத்தமாக பிடிக்கவே பிடிக்காது. ஸோ கொஞ்சம் கசப்பை எடுக்கும் அப்படின்றதுக்காக அப்படி பண்ணுறேன். பட் அது நல்லதில்லை. பாவக்காய் கசப்பு உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா நீங்கள் அப்படியே கூட யூஸ் பண்ணலாம். அப்புறம் எண்ணெய் ஊற்றிட்டு கடுகு, கருவேப்பிலை, சீரகம் போட்டுட்டு வெங்காயம் கட் பண்ணி போட்டுட்டு இந்த பாவக்காவையும் போட்டு நல்லா வதக்கிட்டேன். நார்மல் பொரியல் மாதிரி தான் இது, வந்து எல்லோரும் பண்ணுவாங்க இது. அதுக்கப்புறம் இந்த சைடு வந்து எக் வந்து ஆல்மோஸ்ட் வந்துட்டு வெந்துருச்சு, அதை ஆஃப் பண்ணிடுறேன்.
திருப்பி இப்போ பாவக்காய் பொரியலுக்கு தேவையான சால்ட்டு, மஞ்சள் பொடி, மிளகாய் பொடி, அப்புறம் கொஞ்சம் சீரக பொடி போடுவேன் நான். போட்டுட்டு அதை வந்து வதக்கி விட்டுறலாம். பாவக்காய் பொரியல் வந்து இன்னொரு வேலை டிஃப்ரெண்ட்டாக பண்ணுவேன், ரொம்ப நல்லாயிருக்கும். பாவக்காய் புளி தொக்கு அப்படின்னு சொல்லிட்டு சும்மா அப்படியே பெரட்டல் மாதிரி சாதத்தோடு பெரட்டி சாப்பிட்டா சூப்பராக இருக்கும். ஸோ அது வைக்கிறதுக்கு இன்றைக்கி வந்துட்டு எனக்கு ரொம்பவே சோம்பேறித்தனமாக இருந்ததுனால வெறும் பொரியல் மட்டும் பண்ணியாச்சு. அதுக்கப்புறம் பாவக்காய் கூட வந்து கடைசியில் வந்துட்டு இதே பாவக்காய் பொரியலில் மேலே வந்துட்டு சீரகம், பூண்டு, வேர்க்கடலை இதை மூணுத்தையுமே வந்துட்டு காஞ்ச மிளகா, பூண்டு, வேர்க்கடலை இதை மூணுத்தையுமே மிக்சியில் ஒரு ஓட்டிட்டு இது மேலே போட்டிங்கன்னா சூப்பராக இருக்கும். அதோடய ஃப்ளேவர் கூட நல்லாயிருக்கும். இன்றைக்கி நான் அதெல்லாம் எதுவுமே நான் பண்ணலை. நார்மலாக ஆஸ் யூஷுவல் பாவக்காயில் ஒரு துண்டு வெல்லம் போடுவோம்ல, அதை போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி அதை இறக்கி வச்சாச்சு. அதுக்கப்புறம் எலும்பை வந்துட்டு நல்லா வாஷ் பண்ணி எடுத்து வச்சுக்கிறேன். எலும்பு சூப்புக்கு வந்துட்டு சின்ன வெங்காயம் யூஸ் பண்ணுறேன். அப்புறம் ஒரு தக்காளி நார்மல், அப்புறம் இஞ்சி, பூண்டு, மிளகாத்தூள் இதெல்லாம் நான் யூஸ் பண்ண மாட்டேன். வெறும் மிளகுத்தூள் மட்டும்தான், மிளகு சீரக பொடி மட்டும்தான் யூஸ் பண்ணுவேன் சூப்புக்கு. ஸோ ஒரு குக்கர் நான் அடுப்பில் வச்சுட்டு வெங்காயம் கட் பண்ணி போட்டுக்கிறேன். சின்ன வெங்காயத்தை இந்த சூப் வந்து பசங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். சாப்பிடும் போது ரொம்ப நல்லா சாப்பிடுவாங்க. ரசம் மாதிரி இருக்கும், ரொம்ப நல்லாயிருக்கும். அதோடய ஃப்ளேவரும் சூப்பராக இருக்கும். அப்புறம் வந்துட்டு தக்காளியும் கட் பண்ணி போட்டுக்கிறேன். எலும்பு போட்டாச்சு, தண்ணி ஊற்றியாச்சு. எலும்பு மூழ்கிற அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கோங்க. அப்புறம் ஆஸ் யூஷுவல் இஞ்சி, பூண்டு, கொத்தமல்லி, அப்புறம் வந்துட்டு புதினா, அப்புறம் கொஞ்சமாக மஞ்சள் பொடி, அப்புறம் வந்து நான் வந்துட்டு சூப்பு இறக்க போகும்போது தான் மிளகு பொடி போடுவேன். அப்போ தான் வந்து நல்லாயிருக்கும். சால்ட்டும் போட்டுட்டு நல்லா இதை வந்துட்டு லிட்டு போட்டு மூடி நல்லா விசில் விட போகிறேன். அது விசில் விடுற டைமில் நான் வந்துட்டு இருக்கிற பாத்திரம், அப்புறம் முட்டை அவிய போட்டிருந்தேன்ல, அதை வந்துட்டு கொஞ்சம் பீல் பண்ணி கவுண்டர் டாப் க்ளீனிங் இந்த மாதிரி சைடில் இருக்க எல்லா வேலையும் அது அப்படியே ஓடிட்டே இருந்துச்சு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இது எனக்கு ரொம்ப பிடிக்கும். என்னன்னு சொல்லி பார்த்திங்கன்னா, நம்ம சாதம் வடிக்கிறோம்ல அந்த தண்ணி, அதாவது வடித்த கஞ்சின்னு சொல்லுவாங்க. சூடாக அது வந்துட்டு குடித்தேன், ரொம்ப நல்லா இருந்துச்சு. அதுக்கப்புறம் சூப்பும் ரெடி ஆகிடுச்சு. பார்த்திங்கன்னா எவ்வளோ நல்லா வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே ரெடி பண்ணியாச்சு. இப்போ பசங்களை வந்து பிக்கப் பண்ண கிளம்பியாச்சு. சாப்பாடு எல்லாம் ரெடியாக இருக்குது. பசங்களை பிக்கப் பண்ணிட்டு வந்துட்டு அப்புறம் அவங்களுக்கு சாப்பாடு கொடுத்துட்டு நானும் சாப்பிட்டுட்டு கொஞ்ச நேரம் ஈவினிங் ரெஸ்ட்டு. அதுக்கப்புறம் ஈவினிங் வந்துட்டு கொஞ்சம் ஸ்டிச்சிங் ஒர்க்லாம் இருந்துச்சு. ஸோ என்ன சொல்கிறது, புதுசாக எதுவும் நான் தைக்கலை, லைட்டாக கொஞ்சம் ஸ்டிச்சிங் ஒர்க்ஸ் இருந்துச்சு. அதை வந்து கொஞ்சம் ஃபினிஷ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு மிஷினில் ரொம்ப நாள் கழித்து உட்காந்துருந்தேன்.
அப்புறம் பசங்களுக்கு கொஞ்சம் ஸ்டடீஸ், அவங்க கொஞ்சம் டவுட் கிளியர் பண்ணுறது, அந்த மாதிரி கொஞ்சம் ஈவினிங் போச்சு. அப்புறம் ஈவினிங் எப்போயுமே டீ ஸ்நாக்ஸ் இல்லாமல் ஓடாது. அது மட்டும் இல்லாமல் ஈவினிங் டீ எப்போயுமே வந்துட்டு மதர் இன்லா தான் போடுவாங்க. ரொம்ப சூப்பராக இருக்கும் என்னோடய மதர் இன்லாவோட டீ. ஸோ நம்ம போட்டு குடிக்கிறத விட மற்றவங்க போட்டு குடிக்கும் போது அதோட டேஸ்ட்டே டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஸோ அந்த ஸ்நாக்ஸும் டீயும் நான் என்ஜாய் பண்ணி ஈவினிங் ஒர்க்லாம் முடித்த உடனே ஒரு 8:30 கிட்ட டின்னர் ப்ரிப்பேர் பண்ணேன். கிச்சனுக்குள்ளே திருப்பியும் வந்துட்டு என்ட்ரி கொடுத்தாச்சு. டின்னர் வந்து பார்த்திங்கன்னா நான் வந்துட்டு தக்கடி போடலாம் அப்படின்னு சொல்லி நினச்சேன். பட்டு பையன் வந்துட்டு எனக்கு பொங்கல் வேணும் அப்படின்ட்டு ரொம்ப கேட்டதுனால சரி கொஞ்சம் இட்லி சாம்பார் மாதிரி வச்சுட்டு பொங்கல் போட்டுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு சிறுபருப்பு தான் போட்டிருக்கேன். நார்மல் நம்ம சாம்பாருக்கு எப்படி நம்ம எல்லா வெஜிடபிள்ஸும் போடுவோம் அந்த மாதிரி நான் எந்த வெஜிடபிள்ஸும் போடலை. ஆனியன், டொமேட்டோ, பூண்டு, புதினா, சீரகம், வெங்காயம் இதெல்லாம் போட்டுட்டு விசில் விட்டு போகிறேன் நான். இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் என்னோட இந்த டிஃபன் சாம்பார், அதாவது இட்லி சாம்பார். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள், கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். அவ்வளோதான். இது தண்ணி ஊற்றி கொஞ்சம் மஞ்சள் பொடி போட்டு தண்ணி ஊற்றி நான் விசில் விட போகிறேன். இது வந்து ரெடி ஆகிட்டே இருக்கிற டைமில் இன்னொரு குக்கர் அடுப்பில் வச்சுட்டு அதில் வந்து நெய் விட்டுக்கிட்டேன். இது வந்து பொங்கலுக்கான ப்ரிப்ரேஷனு. பொங்கலுக்கு எப்பயுமே வந்துட்டு நான் வந்துட்டு பச்சரிசி எடுப்பேன். பச்சரிசி பொன்னின்னு சொல்லுவாங்க, அது எடுப்பேன். அப்படி இல்லைன்னா வந்துட்டு நொய்யரிசின்னு சொல்லுவாங்க, அது எடுப்பேன். ஸோ இன்றைக்கி நான் வந்து எடுத்துருக்கிறது வந்து நொய்யரிசி தான். அது கூட வந்துட்டு 1 கப் நொய்யரிசி எடுத்திங்கன்னா 1/2 கப் வந்து நான் பாசிப்பருப்பு, அதாவது சிறுபருப்பு, மூண் தால் யூஸ் பண்ணுவேன். ஸோ அது ரெண்டுத்தையுமே வந்துட்டு அளந்து கழுகி அது ஓரமாக வச்சுருக்கேன். இதுக்கிடையில் நெய்யில் வந்துட்டு நெய் நல்லா காஞ்சதுக்கப்புறம் சீரகம், கடுகு, மிளகு போட்டாச்சு. அப்புறம் சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்க இஞ்சி, கருவேப்பிலை, முந்திரி இதை போட்டு தாளிச்சிடுவேன். நார்மலாக வந்து நிறைய பேர் வந்து பருப்பு அரிசி வேக போட்டு கடைசியில் தான் வந்து தாளித்து மேலே கொட்டுவாங்க. நான் என்ன பண்ணுவேன்னா அதே குக்கரில் தாளித்து அப்படியே அரிசியை போட்டு விசில் விட்டு இறக்கிடுறது, ஒரே வேலையாக முடிஞ்சிரும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இதெல்லாம் நல்லா ஃப்ரை ஆனதுக்கப்புறமேட்டு நான் வந்து வாஷ் பண்ணி வச்சுருக்க அரிசி, பருப்பு அதையும் சேர்த்துக்கிட்டு தண்ணியும் சேர்த்துட்டு நல்லா விசில் விட போகிறேன். தண்ணி கொஞ்சம் எக்ஸ்ட்ராவே தான் நான் வைப்பேன் எப்போயுமே பொங்கலுக்கு. கம்மியாக மட்டும் வைக்க மாட்டேன், கொஞ்சம் எக்ஸ்ட்ரா வைப்பேன். நார்மல் நம்ம அரிசி அளக்குறோம்ல அதுலேருந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ராவே தான் நான் வைப்பேன். ஏன்னா பொங்கல் தானே, ஒன்றும் பிரச்சனை கிடையாது அப்படின்றதுக்காக. தண்ணி கம்மியாக வச்சிட்டா நமக்கு வந்து அரிசி வந்து வேகவே வேகாது. அதனால் இப்போது இதை வந்து லிட்டு போட்டு மூடி ஹையில் வந்து ஒரு 3 விசில் வந்ததுக்கப்புறம் சிம் பண்ணிவிட்டு ஒரு 5 மினிட்ஸ் விட்டுட்டு நான் ஆஃப் பண்ணிவிடுவேன். தேவையான அளவு உப்பு என்ன ஏதுன்னு பார்த்துக்கிட்டு அதை நல்லா லிட் போட்டு மூடி க்ளோஸ் பண்ண போகிறேன். இதுக்கிடையில் வந்துட்டு எனக்கு சாம்பாருக்கு பருப்பு ரெடியாக இருக்குது. அது எப்படி தாளித்து அதை இறக்க போகிறேன் அப்படின்றதையும் பார்த்துடலாம். இப்போது இங்கே ஒரு பேன் வச்சுருக்கேன், அதில் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிட்டு சின்ன வெங்காயம் கொஞ்சம் உரித்து வச்சுருக்கேன், அது ஒரு தக்காளி, அப்புறம் இஞ்சி ஸ்லைஸ் பண்ணி வச்சுருக்கேன், கருவேப்பிலை எடுத்து வச்சுருக்கேன். இதையெல்லாம் வந்து இதில் போட்டு நம்ம வதக்க போகிறோம். ஃபஸ்ட்டு சின்ன வெங்காயம், இஞ்சி, அப்புறம் வந்துட்டு தக்காளி, கருவேப்பிலை. நீங்கள் காஞ்ச மிளகா சேர்க்குறதா இருந்தாலும் முழுசாக சேர்த்துக்கலாம் இதில். பட் நான் வந்துட்டு மிளகாத்தூள் தான் சேர்த்துருக்கேன், காஞ்ச மிளகா சேர்க்கலை. கூட வந்து இதிலே வந்துட்டு நீங்கள் பெருங்காயத்தூள் சேர்த்துக்கோங்க. பெருங்காயப்பொடி சேர்த்துக்கிட்டு மிளகாத்தூளை இப்போ நான் சேர்த்துக்கிறேன். சாம்பாருக்கு எவ்வளோ காரம் தேவையோ அவ்வளோ மிளகாத்தூள் நான் இந்த வதக்கியிருக்கிறதுலே நான் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு இதை நம்ம இறக்கி இதை வந்து ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா ஃபைனாக பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்து தனியாக வச்சுக்க போகிறோம்.
இப்போ அதே நம்ம வதக்கி எடுத்தோம்ல அதே பேன் அடுப்பில் வச்சுருக்கேன். எண்ணெய் ஊற்றிட்டு நம்ம சாம்பார் வந்து தாளிக்க போகிறோம். நார்மல் கடுகு கருவேப்பிலை வெங்காயம் போட்டு தாளிப்போம்ல, காஞ்ச மிளகாய் போட்டு அந்த மாதிரி போட்டு தாளிக்க போகிறோம். லைட்டாக தீஞ்சிருச்சு. நான் பாட்டு அடுப்பில் வச்சுட்டு அந்த சைடு ஒர்க் பண்ணிகிட்ருந்தேன். ஸோ இது வந்து கொஞ்சம் ஸ்டீலுன்றதுனால டக்குன்னு எனக்கு வந்து தீஞ்சிருச்சு. ஸோ கடுகு போட்டுக்கிட்டேன். அதுக்கப்புறம் வந்துட்டு நார்மலாக வெங்காயம் கருவேப்பிலை காஞ்ச மிளகா எல்லாம் போட்டு வதக்க வேண்டியது தான். வெங்காயம் ஓரளவுக்கு நல்லா வதங்கினதுக்கப்புறமேட்டு நான் வந்துட்டு வேக வச்சுருந்த பருப்பையும் அப்புறம் அரைச்சி வச்சுருந்த அந்த சின்ன வெங்காயம்லாம் போட்டு வதக்கணும்ல அதையும் சேர்த்து நல்லா கொதிக்க விட்டுக்கிட்டேன். உப்பு சரியாக இருக்கான்னு பார்த்துக்கிட்டேன். அந்த மிக்ஸி ஜார் தண்ணி அலசி ஊற்றியாச்சு. அவ்வளோதான். இது நல்லா கொதி வந்ததுக்கப்புறமேட்டு நமக்கு சாம்பார் வந்து ரெடி ஆகிடும். இது வந்துட்டு உங்களுக்கு தோசை, இட்லி, சப்பாத்தி, பூரி, பொங்கல், ரவா கிச்சடி, ரவா உப்புமா எல்லாத்துக்கூடையுமே ரொம்பவே நல்லாயிருக்கும். சாம்பாரும் கொதிச்சிருச்சு. இங்கே வந்துட்டு பொங்கலும் வந்துட்டு விசில்லாம் போயிடுச்சு குக்கரில். ஸோ ஓப்பன் பண்ணி கிளறி பார்க்கலாம் எப்படி வந்திருக்கு அப்படின்ட்டு. பார்த்திங்கன்னா சூப்பராக வந்திருக்கு பொங்கலும். அவ்வளோதான். இன்றைக்கி நைட்டு வந்து டின்னர் ரெடி ஆகிடுச்சு. அப்புறம் பசங்களுக்கும் சாப்பாடு போட்டு கொடுத்துட்டு நானும் சாப்பிட்டுட்டு அன்றைக்கி எல்லா க்ளீனிங் ஒர்க்கும் முடிச்சுட்டு நைட்டு படுத்தாச்சு. இப்படி தான் இன்றைக்கான டே வந்துட்டு போச்சு. எல்லாமே வந்து லைட்டான ரொம்ப ஹெவியாக இல்லாமல் லைட்டாகவே போச்சு. எந்த ஒர்க்கும் பண்ணுறதுக்கு வந்து எனக்கு இன்ட்ரெஸ்டே இல்லை. நிறைய கொஞ்சம் க்ளீனிங் ஒர்க்லாம் பண்ணலாம் அப்படின்ட்டு நைட்டு நினச்சிட்டு படுத்திருந்தேன். பட் மார்னிங் எழுந்திரிச்சு அதெல்லாம் எதுவுமே செய்யலை. ஸோ எல்லாருக்கும் இந்த மாதிரி ஒரு டே வரும். ஒரு நாள் மாதிரி ஒரு நாள் இருக்கிறதில்ல எப்போயுமே. கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா என்னோடய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோவில் நான் மார்னிங்லேருந்து செஞ்ச ஏதாவது ஒரு ரெசிபி உங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இந்த வீடியோவில் இருக்க ரெசிபீஸ் வந்து கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினச்சி தான் நான் அப்லோட் பண்ணிகிட்ருக்கேன். யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா கண்டிப்பாக எனக்கு வந்து சப்போர்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு வந்து ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் வந்து உங்களை மீட் பண்ணுறேன். பாய், டேக் கேர்.